ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பொன்னியின் செல்வனை இலங்கையிலிருந்து உடனடியாக தஞ்சைக்கு பணித்து சக்கரவர்த்தி ஒரு ஓலை அனுப்பியிருந்தார். அந்த ஓலையை கொடும்பாளூர் வேளாருக்கு தெரியாமல் பொன்னியின் செல்வனிடம் கொடுக்க வேண்டும் என்பதும், பொன்னியின் செல்வன் தாமாக வந்து கலத்தில் ஏறினால் பரவாயில்லை, அப்படி ஏறவில்லை என்றால் அவரை பலவந்தமாக சிறைப்பிடித்தாவது அழைத்து வர வேண்டும் என்று பழுவேட்டரையர்கள் கலபதியிடம் தங்களுடைய ஆட்கள் சில பேரையும் சேர்த்து அனுப்பி வைத்திருந்தார்கள். கலபதி மனத்தில் பெரிய பாரத்துடனேயே புறப்பட்டு வந்தான். அவன் கீழிருந்த கப்பல் மாலுமிகளில் பலருக்கு எதற்காக இலங்கை போகிறோம் என்பது தெரிந்திருக்கவில்லை. இதனால் அவனுடைய மனவேதனை அதிகமாயிருந்தது. அவர்களிடம் எப்படிச் சொல்வது என்று தயங்கினான். கப்பல்களை தொண்டை மாநாற்றின் முகத்வாரத்தில் கொண்டு போய் நிறுத்திய பிறகு கலபதி இன்னும் சில மாலுமிகளோடு காங்கேசன் துறைக்குப் போனான். இளவரசர் அப்போது எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து வருவதற்காகத்தான். தென்னிலங்கையின் உட்பகுதியில் இளவரசர் பிரயாணம் செய்து கொண்டிருப்பதாக காங்கேசன் துறையில் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான். கலபதி திரும்பி வருவதற்குள்ளே மாலுமிகளுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் சிலர் இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் மூலம் பிரஸ்தாபம் ஆகிவிட்டது. கலபதி திரும்பி வந்ததும் மாலுமிகள் கூட்டமாகச் சேர்ந்து கொண்டு கலபதியிடம் கேட்டார்கள், பொன்னியின் செல்வரை சிறைப்படுத்திக் கொண்டு போகவா நாம் வந்திருக்கிறோம் என்று வினவினார்கள். கலபதி உண்மையை கூறினான். நாம் இராஜாங்க சேவையில் இருப்பவர்கள், சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர்கள் என்றான். எங்களால் அது முடியாது, இது சக்கரவர்த்தியின் கட்டளையும் அல்ல, பழுவேட்டரையர்களின் கட்டளை என்றார்கள். பின்னே நீங்கள் என்னதான் செய்யப் போகிறீர்கள் என்று கலபதி கேட்டான். மாதோட்டம் சென்று இளவரசருடன் சேர்ந்து நாங்கள் ஈடுபடப் போகிறோம். மாதோட்டத்தில் இளவரசர் இல்லையே, இல்லாவிட்டால் சேனாதிபதி கொடும்பாளூர் வேளாரிடம் சரணடைவோம். கலபதி அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பயனில்லை. கலபதியுடன் நிற்பதற்கு பழுவேட்டரையர்களின் அந்தரங்க ஆட்கள் உள்பட சுமார் 10 பேர்தான் சம்மதித்தார்கள். 10 பேரை வைத்துக்கொண்டு 200 பேரை என்ன செய்ய முடியும்? சரி, அப்படியானால் இப்போதே போய் தொலையுங்கள், பின்னால் வருகிறதையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். என்னால் இயன்ற வரையில் என் கடமையை நான் செய்வேன் என்றான் கலபதி. மாலுமிகளில் பலர் 2 கப்பல்களில் ஒன்றை செலுத்திக் கொண்டு மாதோட்டம் போகலாம் என்று உத்தேசித்தார்கள். மற்றும் சிலர் இதை ஆட்சேபித்தார்கள். ஆகவே கப்பலிலிருந்து இறங்கி தரை மார்க்கமாகவே புறப்பட்டார்கள். புறப்படும் அவசரத்தில் அவர்கள் ஏறியிருந்த கப்பலுக்கு நங்கூரம் பாய்ச்சவில்லை. கப்பல் நகர்ந்து நகர்ந்து சென்று கரை தட்டி உடைந்து மண்ணில் புதைந்து விட்டது. இதற்கு பிறகு கலபதி மற்றொரு கப்பலுடன் அங்கே இருக்க விரும்பவில்லை. காங்கேசன் துறையில் அவன் ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தான். சில நாளைக்கு முன்பு முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் அரபு நாட்டு கப்பல் ஒன்று உடைந்து முழுகிவிட்டதென்றும், அதிலிருந்து தப்பிப் பிழைத்த மூர்க்க அராபியர்கள் சிலர் அந்த பக்கத்தில் திரிந்து கொண்டிருந்ததாகவும் சொன்னார்கள். எனவே கரைதட்டி புதைந்த கப்பலுக்கு பக்கத்தில் இன்னொரு கப்பலையும் நிறுத்தி வைக்க அவன் விரும்பவில்லை. நன்றாயிருந்த கப்பலை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு போனான். கடல் அடுத்தபடியாக பூமிக்குள் சென்றிருந்த குடாவில் கொண்டு போய் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தினான். பின்னர் கலபதி தன்னுடன் இருந்த மாலுமிகளுடன் கரையில் இறங்கி மேலே செய்ய வேண்டியதை பற்றி அவர்களிடம் கலந்து ஆலோசித்தான். அவன் மட்டும் தனியாகச் சென்று இளவரசரிடம் கட்டளையை சேர்ப்பிப்பதாகவும், அதுவரையில் மற்றவர்கள் கப்பலை பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டும் என்றும் சொன்னான். மாலுமிகள் தங்கள் கவலைகளை கலபதியிடம் தெரிவித்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு கலபதி தைரியம் கூறிக்கொண்டிருக்கும் போதே மயிர்கூச்சி எடுக்கும்படியான பயங்கர கூச்சல்களை போட்டுக்கொண்டு சில மனிதர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். அவர்கள் அரபு நாட்டார் என்பது தெரிந்தது. தமிழ் மாலுமிகள் அந்த சமயம் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. சண்டைக்கு ஆயத்தமாகவும் இருக்கவில்லை. கையில் கத்திகளும் வைத்திருக்கவில்லை. என்றாலும் தீரத்துடன் போராடினார்கள். போராடி எல்லோரும் உயிரை விட்டார்கள். இளவரசே, நான் ஒருவன் மட்டும்
மரண காயங்களுடன் ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். நடந்தது என்னவென்பதை யாருக்காவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இதுவரையில் உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன். இளவரசே, தங்களையே நேரில் பார்த்து சொல்லும்படியான பாக்கியம் எனக்கு கிட்டிவிட்டது. தங்களுக்கு நான் துரோகம் செய்ய எண்ணியதற்கு பலனையும் அனுபவித்து விட்டேன். பொன்னியின் செல்வரே, என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் கலபதி. கடமையை ஆற்றிய கலபதியே, உம்மை எதற்காக நான் மன்னிக்க வேண்டும்? போர்க்களத்தில் உயிரை விடும் வீரர்கள் அடையும் வீர சொர்க்கம் ஒன்று இருந்தால் அதற்கு நீரும் அவசியம் போய்ச் சேருவீர், சந்தேகமில்லை என்று சொல்லி இளவரசர் அந்த கலபதியின் தீயென கொதித்த நெற்றியை தடவி கொடுத்தார். கலபதியின் கண்களிலிருந்து அப்போது பெருகிய கண்ணீர் அவன் முகத்தில் வழிந்திருந்த இரத்தத்தோடு கலந்தது. மிக்க சிரமத்துடன் அவன் தன் கைகளை தூக்கி இளவரசரின் கரத்தை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டான். இளவரசரின் கரம் கலபதியின் கண்ணீரால் நனைந்தது. அவருடைய கண்களிலும் கண்ணீர் துளித்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் கலபதியின் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்தது. கலபதியின் உடலையும் மாண்டு போன மற்ற மாலுமிகளின் உடல்களையும் சேர்த்து உலர்ந்த மரக்கட்டைகளை அடுக்கி தகனம் செய்தார்கள். தீமூட்டி எரியத் தொடங்கிய போது இளவரசர் முகத்தில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருப்பதை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கவனித்தார். ஐயா, இந்த பாதகர்களின் சாவுக்காகவா கண்ணீர் விடுகிறீர்கள்? தங்களை சிறைப்படுத்த வந்த துரோகிகளுக்கு கடவுளே தக்க தண்டனை அளித்து விட்டார். தாங்கள் ஏன் வருந்த வேண்டும் என்றார். சேனாதிபதி, இவர்கள் துரோகிகள் அல்ல. இவர்களுடைய மரணத்துக்காகவும் நான் வருத்தப்படவில்லை. சோழ நாட்டுக்கு இவ்வளவு பொல்லாத காலம் வந்துவிட்டதே என்று வருந்துகிறேன் என்றார். பொல்லாத காலம் பழுவேட்டரையர்களுடையே வந்துவிட்டது. இப்போது புதிதாக ஒன்றும் வரவில்லையே. புதிதாகத்தான் வந்திருக்கிறது. கலபதியின் கட்டளையை கப்பல் மாலுமிகள் மீறுவது என்று வந்துவிட்டால் அதைக் காட்டிலும் ராஜ்யத்துக்கு கேடு வேறு என்ன இருக்க முடியும்? சேனாதிபதி, இது ஒரு சிறிய அறிகுறிதான். இதைப் போலவே சோழ ராஜ்யம் எங்கும் பிளவுகள் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன். அப்படி ஏற்பட்டால் விஜயாலய சோழர் அஸ்திவாரமிட்ட இந்த மகாராஜ்யம் சின்னாபின்னமாகிவிடுமே. இந்த கேடு என்னாலேயா நேர வேண்டும்? மகாபாரத கதை கேட்டிருக்கிறேன். துரியோதனன் பிறந்தபோது நரிகளும் ஓநாய்களும் பயங்கரமாக ஊளையிட்டன என்று பாரதம் சொல்லுகிறது. நான் பிறந்தபோதும் அப்படி நரிகளும் நாய்களும் பயங்கரமாக ஊளையிட்டிருக்க வேண்டும் என்றார் இளவரசர். ஐயா, தாங்கள் இந்த உலகில் ஜனித்தபோது என்னென்ன நல்ல சகுனங்கள் ஏற்படலாமோ அவ்வளவு ஏற்பட்டன. தங்கள் ஜாதகத்தை கணித்த சோதிடர்கள் போதும் சேனாதிபதி, போதும். இந்த பேச்சை கேட்டு கேட்டு என் காது புளித்து விட்டது. என் ஜாதக விசேஷம் இருக்கட்டும். நாம் பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. சேனாதிபதி, தங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த கப்பல்களிலிருந்து கலபதியின் கட்டளையை மீறிச் சென்ற மாலுமிகள் தங்களிடம் வந்தால் தாங்கள் அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. உடனே சிறைப்படுத்தி அவர்களை தஞ்சைக்கு அனுப்ப வேண்டும். இளவரசே, கலபதி கூறியதை மட்டுமே நாம் கேட்டோம். மாலுமிகளின் கட்சி என்னவென்று நாம் கேட்கவில்லை. ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்டு எப்படி தீர்மானிக்க முடியும்? அது நீதிக்கும் தர்மத்துக்கும் உகந்ததா? தாங்கள் என்னுடன் வாருங்கள். அந்த மாலுமிகள் வந்ததும் அவர்கள் சொல்வதையும் கேட்டு முடிவு செய்யுங்கள். ஐயா, அது சாத்தியமில்லை. தங்கள் உசிதம் போலச் செய்யுங்கள். நான் இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க முடியாது. உடனே புறப்பட வேண்டும். படகுக்காரன் எங்கே என்று கேட்டார். எங்கே புறப்பட வேண்டும் இளவரசே? படகுக்காரன் எதற்கு? இதை பற்றி தாங்கள் கேட்கவும் வேண்டுமா? வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பலுக்குத்தான் நானும் போக வேண்டும். அந்த வீராதி வீரன் எனக்காக அல்லவோ அராபியர் வசப்பட்ட கப்பலில் ஏறி பயங்கரமான அபாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறான். அவனை நான் கைவிட்டு விடக்கூடுமோ? ஏற்கனவே நான் செய்துள்ள பாவங்கள் போதாதென்று சிநேக துரோகம் வேறு செய்ய வேண்டுமா? ஐயா, தாங்கள் ஒரு பாவமும் நான் அறிந்து செய்ததில்லை. தாங்கள் சொன்னாலும் உலகம் ஒப்புக்கொள்ளாது. வந்தியத்தேவன் வெறும் முரடன், முன் யோசனை சிறிதும் இல்லாதவன். அவனாக வருவித்துக் கொண்ட அபாயத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? இதில் சிநேகித துரோகம் என்ன? இளவரசே, எங்கிருந்தோ திரிகிட்டு வந்த ஒரு வாலிபனை தாங்கள் சிநேகிதம் என்று கொண்டாடுவதே எனக்கு பிடிக்கவில்லை. சமநிலையில் உள்ளவர்கள் அல்லவோ சிநேகிதர்கள் ஆக முடியும். சேனாதிபதி, வீண் பேச்சில் காலங்கடத்த நான் விரும்பவில்லை. அவன் என் சிநேகிதன் இல்லாவிட்டாலும் நன்றி என்பதற்காக ஒன்று இருக்கிறதல்லவா? வள்ளுவர் முதல் பெரியோர்கள் அனைவரும் சொல்லியிருக்கின்றார்களே, சோழகுலத்தார் நன்றி மறவாதவர்கள்
என்ற புகழ் என்னால் கெட்டுப்போக விட மாட்டேன். இந்த வினாடியே புறப்பட்டுச் சென்று அந்த கப்பலை தேடிப் பிடிப்பேன். எப்படி புறப்படுவீர்கள்? எங்கே தேடுவீர்கள் இளவரசே? நீங்கள் வந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன். முயலை வைத்துக்கொண்டு புலி வேட்டையாட முடியுமா? ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இந்த சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா? பிடித்த பிறகுதான் என்ன செய்வீர்கள்? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தன்னை பத்தியே ஓயாம சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்னதான் வசதிகள் இருந்தாலும் செயலாற்றும் திறனை இழந்துடுறாங்க. எத்தனையோ போர்க்களங்கள்ல தீரச் செயல்கள் புரிஞ்சிருக்கார் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி. ஆனா இயல்பு வாழ்க்கைக்கு தேவைப்படும் பொறுமை, விவேகம், சமநிலை இதையெல்லாம் இழந்துடுறார். அருள்மொழிவர்மரை தம் கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் என்கிற முனைப்பு அவருடைய சிந்தனா சக்தியை மழுங்க அடிச்சிடுது. தாம் நினைச்சபடி எதுவும் நடக்கலேனா பிறரை குற்றஞ்சாட்டி நழுவ பார்க்கிறார். நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தாலும் தெளிவோடு சிந்திச்சு, அளவோடு பேசி, முறையோடு செயல்படும் தனித்தன்மைய பொன்னியின் செல்வரிடம் பார்க்கிறோம். பேச முடியாட்டாலும் மற்ற 2 சிறப்பு அம்சங்கள் அந்த பூதத்தீவு மூதாட்டியிடம் இயல்பா பொருந்தியிருப்பத நுட்பமா காட்டுறார் கல்கி. பலபலன்னு விடியுறதற்குள்ள கடிவாளம், கடிவாள வார், சேணம், அதற்கான விரிப்பு, அங்கவடி, குதிரை ஏற்றத்துக்கான இது எதுவுமே தேவையில்லை. அரபு குதிரை மேல ஏறி முக்கியமான செய்தியோட திரும்பி வர்றாங்க. இறக்கும் தருவாயில் இருந்த கலபதிக்கு தண்ணீர் கொடுத்துட்டு அடுத்து என்ன செய்யணுங்கிற தெளிவோடு செயல்பட்டிருக்காங்க. நெகிழ்ந்து போயிடுறோம். சில பொது குறிப்புகளை பார்ப்போம். ரொம்பவும் தொன்மையானது நமக்கும் அரேபியர்களுக்கும் இடையேயான கடல் வாணிப தொடர்பு. முக்கியமா மிளகு, முத்து, அகில் இதையெல்லாம் வாங்கி பதிலுக்கு குதிரைகளையும் கண்ணாடி பொருள்களையும் கொடுத்தாங்க. கடல் வழி வாணிபத்துல கிரேக்கரும் ரோமானியரும் தலையெடுத்த பிறகும் அரேபியரின் கடல் ஆதிக்கம் இந்திய பெருங்கடல்ல நீடிச்சது குறிப்பிடத்தக்கது. இந்த நெடுங்கதையில கலபதி சொன்ன செய்தியை நினைவு கூர்வோம். முல்லைத்தீவுக்கு பக்கத்துல அரபு நாட்டு கப்பல் உடைஞ்சு முழுகி போச்சு. அதிலிருந்து தப்பி பிழைச்ச அராபியர்கள் அந்த பக்கம் திரிஞ்சுக்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க. முல்லைத்தீவு இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் இருக்குது. திரிகோணமலைக்கு வடமேற்கே, காங்கேசன் துறைக்கு தென்கிழக்கே. 2லிருந்தும் சமதூரம், ஏறத்தாழ 130 கிலோமீட்டர். அடுத்து திருதராஷ்டிரனின் மூத்த மகனும் கௌரவர் தலைவனுமான துரியோதனன் பற்றிய சிறு குறிப்பு. இந்த பேருக்கு பொருள் வெல்லுதற்கு அரியவன். இன்னொரு பேரு சுயோதனன். அர்த்தம் திறமை வாய்ந்த சண்டைக்காரன். அதனாலதான் அருளை நாடாமல் படையை நம்பி அழிவத் தேடிக்கிட்டான். போகட்டும், அந்த கப்பலை இந்த படகு விரைவாய் போய் பிடிச்சிடுமா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.